பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்ப இல்ல, ஆனா இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனா இதுக்கு நானே சாட்சி என்று சொல்கிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நிதியமைச்சர் மரியாதை ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நானே சாட்சி பார்த்தேன். நீங்க பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமாக அவர் பேசிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு நடுப்புற உள்ள போந்து இதுக்கு நானே சாட்சி, இந்த எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ்லாம் சொல்றாங்க, இதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒன்றும் பொதுக்கூட்டத்தில் நின்று பேசின இடம் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் யார் நின்று என்ன வார்த்தை பேசினாலும் பேசக்கூடியவர்கள் தான் அதற்கு பொறுப்பாக இருக்கும். ஏன்னா அதில் வெளியில பேசுறதுக்கு நம்ம போடுகின்ற வழக்கு வேற, சட்டமன்றத்தில் நின்று போடுறதுக்கு வழக்கு வேற. கொடுத்தேங்கிறதே மிக மிகப்பெரிய ஒரு தவறு தான். அவர் பேசினதை நான் கவனிச்சுதான் இருந்தது. நான் குறிப்பாக ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என் மீது ஒரு அவதூறை போட்டு இந்த மாதிரியான சில பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு அலுவலகத்தை வச்சு இவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது 50 கோடி ரூபாய் அவர் மீது நான் மான நஷ்ட வழக்கை நான் போட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னோட அபிடவிட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவர் இந்த ஏரியாலாம் சொல்லியிருக்காரு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அவர் மேலேயும் ஒரு வழக்கு போடப்பட்டது. காரணம், கடந்த டிசம்பர் மாதம் அன்றைக்கு அவர் முறையாக பள்ளிக்கூடங்கள் நடத்தவில்லை என்கின்ற கண்டுபிடிப்பை லோக்கல் இருக்க எங்களுடைய ஆபீசர்ஸ், எஜுகேஷன் ஆபீசர்ஸ் கண்டுபிடிக்கும் போது உடனடியாக ஒரு மேலே வழக்கு போடுங்க. இல்லை சார், அவர் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கு சார், அங்கே மேலோட எந்த இடமாக இருந்தாலும் சரி உடனடியாக அவர் மேலே நீங்கள் வழக்கு போடுங்க. ஏன்னா அவர் வெறும்ன இடத்த ப்ராப்பராக பெர்மிஷன் இல்லாமல் நடத்துறது மட்டும் இல்லாமல் போலியாக சில இடத்துல கையெழுத்து போட, உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதா கையெழுத்து போட்டு பல்லாவரத்தில் நடத்தக்கூடிய அந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவரும் விசாரணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர் பேசினாரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனா இந்த பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்ப இல்ல, ஆனா இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனா இதுக்கு நானே சாட்சி என்று சொல்கிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். சரி, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்லும்போது நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஒரு கல்லூரியை நடத்தக்கூடியவர். கேபிடேஷன் ஃபீஸ் என்ன தெரியுமா? அந்த கல்லூரியை சார்ந்து அவரே நடத்துற கல்லூரியில் ஏழை பிள்ளைங்கள்கிட்ட இருந்து கேபிடேஷன் ஃபீஸை வாங்கி கல்லூரி நடத்துறவர் எங்க மீது இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுதான் எனக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்கின்றது. அவர் எது சொன்னாலும் சரி அதை எதிர்த்து நிற்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இன்னைக்கு உங்களை அழைத்து நாங்கள் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.